வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பீலா விட்டாலும் சரி, நான் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நம்புகிற மாதிரி பீலா விடணும். ஆனால் அவர் விடுற ரீல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. இப்படி ஒரு கூட்டணி வருமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதிமுக பாஜகவே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய போகுது அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னா என்ன கட்சி, எந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு அவர் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல. கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்காம கட்சி நாளாக செதஞ்சு கிடக்குது. இப்போ கூட்டணிக்குள்ளே இருந்தவங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் அதிகமாக பண்ணார். இவரை நம்பி யார் பிரம்மாண்டமான ஒரு கட்சி கூட்டணிக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எல்லாத்துக்குமே இருந்தது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் 234 தொகுதியில் 210 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருவோம் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இவர் பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இவர் பீலாக தான் விட்றாருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும். இவர் அந்த கூட்டம் கும்பல் இதெல்லாம் உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக, அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறார். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் சரி அவர் சொன்ன விஷயங்கள், நீங்கள் கூட்டணியை பற்றி கவலைப்படாதீங்க, பயங்கரமான ஒரு கூட்டணி வரும். ஏன்னா திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டேன், எல்லாம் காசு எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் ஒட்டாச்சிருவேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். எங்கள் திமுக கூட்டணியிலேருந்து ஒரு ஆளை கூட உருவ முடியல, விசிகாவையும் கொண்டு வர முடியல. இந்த சைடு பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்துடும், காங்கிரஸ் வந்துடும், அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தார். ஒரு ஆள் கூட வரல. கடைசியில் இருந்த பாஜகவையும் விட்டுட்டு நடுத்தூரில் நின்றது தான். இந்த சைடு பாஜக அவங்களுடைய ஸ்கோர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க தோத்தாலும் அவங்க வாக்கு சதவீதம் அதிகப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிகிட்ட அதிமுக எத்தனை சதவீதம் இருக்குது? 20% ஓட்டுகள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 35லேருந்து ஒரு 40% ஓட்டுகளை வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பி அவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த பெரிய கட்சிகளும் பெருசாக இது பண்ணவே இல்லை. முந்தானத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பேசும்போது எங்களுக்கு பாமகவோட வரும், கண்டிப்பாக எங்கள் கூட்டணிக்குள்ளே பாமக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பாமக இல்லைன்னா இவர் தொகுதியிலே இவர் ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் திடீர்னு நேற்று பார்த்திங்கன்னா அன்புமணி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் இனிமேல் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேணும். அமித்ஷா எப்படி பேசினாரோ அதே தான் அவரும் சொல்கிறாரு. நாங்கள் ஏற்கனவே அவர் பாஜக கூட்டணியில் இருந்தார். இப்போ ராமதாஸுங்க அன்புமணிக்குமே தகராறு ஓடுது. இது கூட ஒரு செட்டப்புங்க, தேர்தல் நெருக்கத்தில் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த செட்டப்பாக இருந்தாலும் நேற்று அன்புமணி பேசும்போது ஒரு விஷயத்தை திரும்பவும் சொன்னார். அவர் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், கூட்டணி ஆட்சி தான், நாங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறோமோ அவங்களோட நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு புசுக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா பாஜக ஒரு மீட்டிங்கில் பேசும்போது பாமக அப்படின்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஆரவாரம், கைத்தட்டல் எல்லாமே இருந்தது அந்த பெரம்பலூர் சைடெல்லாம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. பாமக வந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, வருங்க நீங்கள் எதிர்பார்க்குற கட்சி நம்ம கூட்டணிக்குள்ளே வருவாங்கங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார். திடீர்னு நேற்று பார்த்திங்கன்னா இவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டார்ல, உடனே இவருக்கு வந்துருச்சு. இவர் பயங்கரமான ஒரு ஆளுமை பிடிச்சவர்ல, ஆசியாவிலே மிகப்பெரிய திறமையான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே நினச்சிக்கிறார். அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நேற்று திடீர்னு பந்தியிலே உட்கார வைக்கல, இலையில ஓட்டை கீட்டன்னுக்கிட்டு அவங்க பிரச்சனையை முடிச்சுட்டு வரட்டுங்க, பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம், பாமக அதிமுக கூட்டணியில் இல்லவே இல்லைங்க அப்படின்ட்டார். பொசுக்குன்னு நேற்று பாமக வேற சீண்டி விட்டார். சரி, நமக்கு இப்போ பெரிய கட்சி அப்படின்னா என்ன, அடுத்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு கட்சி தேமுதிக வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. தேமுதிகவுக்கு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதியை முறிச்சு தரல. ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு இப்போ நான் கையெழுத்தா போட்டு கொடுத்தேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பொசுக்குன்னு பிரேமலதாவை ஏமாத்தினார். பிரேமலதா ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, எடப்பாடி அண்ணன் நமக்கு செய்வார், நமக்கு நல்லது பண்ணுவார், நம்ம கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களும் கூட்டணியில் இல்லை. நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ லண்டன் போயிட்டாங்க. லண்டன் போனால் கூட அவங்க விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே யாரையோ கட்சி நிர்வாகிகளோ இல்லை கட்சிக்கு தொடர்புடைய ஒரு நபரையோ போய் சந்தித்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் அவங்க அந்த சைடு நடத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி இந்த சைடு பாமகவோ தேமுதிகவோ வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அன்புமணி கூட தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. ஒருவேளை பாமகவும் அந்த சைடு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குமே இருந்துகிட்டு இருக்குது. அதே போல் தேமுதிகவும் அந்த சைடு போகும். அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்குற 5 சீட்டு 10 சீட்டு இதை வாங்கிக்கிட்டு ஒரு 2 சீட்டு ஜெயிக்கிறது, இல்லை அப்புறமா ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? ஏதாவது பங்கு வேணும்ல, எங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும்ல ஆட்சியில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் இருக்கும்ல.
இப்போ அந்த சைடும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்? என்ன பெரிய கட்சி, யாருமே எதிர்பார்க்காத கட்சி அப்படின்னா தாவேகா தான் இருக்குது. தாவேகா வந்து இன்னும் வாக்கு சதவீதத்தை ப்ரூவ் பண்ணல. ஒருவேளை வாக்கு சதவீதம் நேற்று சொன்ன சர்வே பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு 32% இருக்குது. அப்படிங்கிறத வச்சு தாவேகாவுக்கு ஒரு 12% இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டி பார்த்தோம்னா 44% ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமான ஒரு இது இருக்குது. இவங்க 2 பேருமே பாஜகவும் சரி தாவேகாவும் சரி கூட்டணி ஆச்சுன்னா தான் ஓகேன்பாங்க. இப்போ அமித்ஷா சொல்லிகிட்டு இருக்காரு, ஒரு 2 நாளாக வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க இந்த கூட்டணிக்கு தலைமை நான் தாங்க, நான் எடுக்கிற முடிவை தாங்க அவங்க கேட்டாகணும் அப்படின்னு சொல்கிறார். அமித்ஷா வந்து 4 தடவை வந்து கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டார். இவர் வந்து கூட்டணி ஆச்சு இல்லை அப்படிங்கிறாரு. சரி, மக்கள் வந்து கூட்டணி ஆச்சுன்னா ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பாஜக மேலிடத்தோட பேசியிருப்பார் போல இருக்குது. அதனால் வந்து அவர் தாவேகா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவேகா வந்து ஒரு வேறு ரூட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பில் சிலர் பேசுகிறாங்க. சமீபத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட ஈசிஆர் சாலையில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வச்சு பேசியிருக்கிறாங்க. அப்போ வந்து காங்கிரஸில் வந்து சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. தாவேகா சைடு இந்த சைடு சப்போர்ட் பண்ணலாம். இப்போ தாவேகா சைடு காங்கிரஸ் வருது அப்படின்னா காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை? காங்கிரஸ் வந்து இப்போ திமுக கூட்டணியோடு இருக்குது. ராகுல் காந்தி அப்புறமா ஸ்டாலின் இவங்களோட நல்ல நெருக்கமாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து எப்படி வந்து காங்கிரஸ் வந்து தாவேகாவை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது, நீங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து காங்கிரஸ் வந்து தாவேகாவை சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் கேரளா சைடும் சரி, கர்நாடகா சைடும் சரி, ஆந்திரா சைடும் சரி, விஜய்க்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் அதிக அளவில் இருக்கிறாங்க. எல்லா சைடுமே காங்கிரஸுக்கு ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காங்கிரஸ் வந்து விஜய்னால் கொடுக்க முடியும். காங்கிரஸ் வந்து இந்த சமயம் யோசிக்கவே கூடாது, கண்டிப்பாக வந்து தாவேகாவை ஆதரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது வந்து காங்கிரஸ் எம்எல்ஏகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கு. அது வந்து கொண்டு போய் ராகுல் காந்தி வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ராமையா விஜய் ஆதரிச்சோம்னா அடுத்த ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி சமய இடங்கள்லாம் நமக்கு விஜயோட ரசிகர்கள் நமக்கு ஆதரவாக செயல்படுவாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் யோசித்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தானே திமுக கூட்டணிலேருந்து வெளியே வர முடியும். அப்படி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும்போது என்ன காரணத்தை சொல்கிறார்? தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை, பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி வெளியேறணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக காரணம் சொல்லணும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது நம்ம பேசிக்கலாம். இப்போ வந்து பீகாரோட சட்டமன்ற தேர்தல் வேறு நடக்குது, அதெல்லாம் முடிஞ்சிட்டோம். முடிஞ்ச பிறகு நம்ம கண்டிப்பாக தாவேகா சைடு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கார். ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அவங்களும் வந்து தாவேகா சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாவேகா வந்து ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்ம கூட கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமே தப்பு தான். ஏன்னா அவங்க தனியாக அவர் விஜய் தலைமையில் தான் கூட்டணி போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக விஜய் வந்து செயல்பட போகிறது கிடையாது. அது வந்து அவங்க கட்சி தெளிவாக தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் 8 மாதம் தேர்தல் இருக்குது. இப்போ முதல் சுற்று பிரச்சாரம் தான். அதுக்கப்புறமா தேர்தல் நெருக்கத்தில் திமுக ஒரு அடிக்கும். பாஜகவில் வந்து அண்ணாமலை வேறு வராரு. அண்ணாமலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அண்ணாமலையோட ஸ்டைலை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ணாமலை வந்து எல்லாத்துக்கும் வச்சு செய்வார். இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வலுப்படுத்துறதுக்கு இப்போ முதல் கட்ட பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி முடிக்கட்டும். 2ஆம் கட்ட பிரச்சாரம் தொடங்கும்போது பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படியே விட்டு வச்சுருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பதவியை கொடுத்து இறங்கி அடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அண்ணாமலை இருந்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இப்படிலாம் பேசுனதே கிடையாது, பேசவும் முடியல. இன்றைக்கி வந்து நைனா நாகேந்திரன் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். திருநெல்வேலிக்காரில் எடப்பாடி பழனிசாமி அல்வா வாங்கி வாயில் வச்சு விட்டார் போல இருக்குது. அவர் பேச கூட மாட்டேங்கிறாரு. இந்த அளவுக்குலாம் எடப்பாடி பழனிசாமியும் பேச விடவே முடியாது. இப்போ வந்து திமுக வெஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அண்ணாமலை திமுக வெஸ் பாஜக அப்படின்னு கொண்டு வந்து வச்சார். இவர் வந்து கூட்டணி கட்சிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, பிளவு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நைனா நாகேந்திரன் அமைதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத அங்கே வந்து பாஜக மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து தேவையா? இது ஒரு கட்சியோட தலைவருக்கு இதெல்லாம் தேவையா? அவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்கிறாரு, அமித்ஷாஜி சொல்கிறாரு, இதை தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நைனா நாகேந்திரன் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? பாஜக மேலிடம் பர்மிஷன் கொடுக்கணுங்க. கொடுத்தா தான் அவர் நைனா நாகேந்திரனாலும் பேச முடியும். எல் முருகன் என்ன சொன்னார்? அமித்ஷாஜி என்ன சொல்கிறாரோ அதான் எங்களுடைய வேத வாக்குன்னு சொல்லிட்டார். 4 தடவை அவர் கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்போ பாஜக என்ன செய்யணும்? கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு நேற்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்போ பாஜக சைடில் இருக்க தொண்டர்கள் வைக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி கூடுற கும்பல் வந்து மக்கள் ஆர்வமாக வந்து கும்பலில் அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு காசை கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க. அதையும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில்.
கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியோட சுற்றிலும் இருக்கிற ஒரு 250லேருந்து ஒரு 500 பேர் வந்து எடப்பாடியோட ஆதரவாளர்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து மிதுன் உருவாக்கி வச்சிருக்கிறார். அவர் எல்லா மாவட்டத்துக்கும் போகும்போது அவங்க பின்னாடியே போவாங்க. ஒரு 50லேருந்து 100 காரில் அவங்க போகிறாங்க. போய் எடப்பாடி பழனிசாமியோட நிற்கிறாங்க, அந்த கும்பலில் நிற்கிறாங்க. அவங்க கை தட்டும்போது ஒரு கும்பல் கை தட்டுது. அது இல்லாமல் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் இருக்காங்கள, முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாமே காசு கொடுத்து ஒரு கும்பலை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து எல்லாமே ஒரு டிராஃபிக்கான இடத்துல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி ஒரு கும்பலை காட்டுறாங்க. இவர் அங்கே உற்சாகமாக பேசுகிறார். அவ்வளோதான். இது பெருசாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக ஒரு பெரிய கும்பலே கிடையாது. அது வரவே இல்லை. எல்லாம் காசுக்காக வராங்க. அது இல்லாமல் வந்து இப்போ தேர்தல் சமயம் வேறையா, இந்த சமயத்தில் எந்த கட்சிக்காரங்க கூப்பிட்டாலும் எல்லா கும்பலும் வருவாங்க. 500 தரீங்களா, 1000 தரீங்களா, வாங்க எவ்வளோ நேரம், ஒரு 2 மணி நேரம் தான் நிற்போம் நாங்கள், அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா காசு வாங்கிட்டு தான் போகிறாங்க. இது ஒரு பஞ்சாயத்து வரும் பாருங்கள். சீக்கிரத்தில் வந்து வீடியோலாம் வந்தாலும் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி காசு கொடுக்குறதுல பிரச்சனையாகுது, எடப்பாடி பழனிசாமிக்கு குரூப் வந்து எங்களுக்கு காசு கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து வீடியோ வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க கும்பலை சேர்க்கறதுக்கு ஆட்களை வந்து காசு கொடுத்து இறக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இந்த மாதிரி அந்த கும்பல்கிட்ட இவர் வந்து உற்சாகமாக பேசுகிறார். பெரிய கட்சி அப்படின்னா, பெரிய கட்சினா என்ன கட்சி அப்படிங்கிறது தான் இப்போ வந்து யோசிக்க வச்சிருக்கிறாரு. அது ஸ்டாலினுக்கு சவால் விடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இவர் இப்படியே பேசிகிட்டு இருக்கட்டும், இந்த கூட்டணி கட்சிகளை பற்றி பேசிகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம். விஜய் தரப்பில் வந்து காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. விஜய் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்ட கட்சி அப்படின்னா விஜய் தான், தாவேகா தான் வரும் அப்படின்னு சொல்லி அதிமுககாரங்க பேசுகிறாங்க. தாவேகா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அவர் தலைமையில், விஜய் தலைமையில் தான் ஒரு கூட்டணி. அது வந்து உறுதியாக தெரியுது. பாஜக என்ன தான் ஒரு மிரட்டல் கொடுத்தாலும் சரி, என்ன தான் அழுத்தம் கொடுத்தாலும் சரி, விஜய் வந்து இறங்கி போனார்னா அதோடு அவருடைய அரசியல் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு. ஆனால் விஜய் இறங்கி போக மாட்டார். விஜய் வந்து கண்டிப்பாக வந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒரு தனித்தனியாக தான் இருக்குது. அவங்க எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே பிரியும், அவ்வளோதான். திமுக சாலிட்டாக திரும்பவும் ஜெயிச்சிடும். சரி, இப்போ வந்து ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது, நாம் தமிழர் கட்சி. பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. அவர் வந்து கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் கூட பேசியிருக்கலாம். நாம் தமிழர் கட்சி அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடைசி வரைக்குமே கடந்த முறை கூட நாம் தமிழர் கட்சி சீமானோட எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்து கெஞ்சிட்டார். ஆனாலும் அவர் வந்து சொல்லிட்டார், எனக்கு மக்களோட உணர்வு தான் முக்கியம், தமிழ் தேசியம் தான் முக்கியம். நான் 1 மணி நேரம் மேடையில் பேசுவேன், 1 மணி நேரம் உங்களால் உட்கார முடியாது. நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிக்காது, அப்போ வந்து விவாதம் ஆகி போகும். இதெல்லாம் தேவையில்லை, நான் எப்பயும் போல் தனித்து நான் போட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ எந்த கட்சி கூட்டணி வரும் தமிழ்நாட்டில்? இப்போ எல்லா கட்சியுமே வந்து இப்படி இருக்குது, பிரிஞ்சு கிடக்குது. இவர் சொல்கிற மாதிரி எந்த கட்சி இவரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது? ஒன்றுமே இல்லை. இவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரியல. இவராக ஒரு கற்பனையில் ஒரு உள்டாவை, ஒரு பொய்யை அழுத்தம் திருத்தமாக சொன்னோம்னா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறார். இவர் பேச்சை வந்து அதிமுக தொண்டனே நம்ப மாட்டான், இப்போ கட்சியில் இருக்கவனே நம்ப மாட்டான். இவர் வந்து நிறையா தடவை சொல்லிக்கிட்டே இருந்தது என்னென்னா, விஜய் வந்து நான் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர போகிறேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்கன்னு எம்எல்ஏ ஆலோசனை கூட்டம், மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டம், அவர் எல்லாத்துலேயுமே சொன்னார். பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் எல்லாத்துலேயுமே சொன்னார். ஆனால் இன்னமும் அதிமுகவில் ஒரு பூத் கமிட்டி கூட அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிற இவர் வந்து இப்படி ஒரு பொய்யை சொல்லலாமா அப்படின்னு இப்போ பாஜகவில், அதிமுகவுக்குள்ள தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஆகஸ்ட் மாதம் பிறக்கட்டுமே, அண்ணாமலை வந்தோன்னே ஒரு அதிரடி பாஜக அரசியலை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கவுண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.